ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம அன்ஃபர்கெட்டபிள் லவ் ட்ராமாவோட எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிஸாவும் வந்து மிஸ்டர் ஹீக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான் ஐ லவ் யூ அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் மிஸ்டர் ஹீயால் பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியல. ஆனாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஐன்னு சொல்லி பார்க்குறாரு. பட் ஆனால் அவரால் முடியல. அதுக்கப்புறம் அவர் ஜாவா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ தான் இருக்கே, நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், மெயிலில் வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அவர் வந்து குவீன் கிட்ட வார்த்தையாக சொல்ல மாட்டாரு. மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்டு எடுப்பார் பாருங்க. நம்ம ஜாவோ வந்து கோவப்பட்டு அந்த கீபோர்டையே தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு கோச்சிட்டும் போயிடுவோம். மெசேஜ்லாம் பண்ணக்கூடாது, நேரில் தான் ஐ லவ் யூ சொல்லணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குவீன் வந்துட்டு நைட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பெட்டில் போயிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அவரோட பெட்டில் நல்லா ஜாலியாக படுத்துருப்பாரு. அதுவும் நம்ம குவீனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹே குவீன் வா, நான் பெட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ வா, இன்றைக்கி வந்து என்னோட பெட்டில் நீ படுத்துக்கோ, இங்கே வந்து பாரு பெரிய டிவி இருக்குது, நம்ம இதில் வந்து இன்றைக்கி மூவிஸ் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு பர்ஃபெக்டான டேட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குவீனுக்கா சரியாக கோவம் வந்துடுது. ஏன்னா பர்ஃபெக்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொசுக்கடியில் போய் உட்கார வச்சுட்டார் இல்லையா, மீன் பிடிக்க அழைச்சிட்டு போய். அதனால் இன்னொரு டைம் பர்ஃபெக்ட் டேட்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குவீன் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய மூவிஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், உனக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வா வா என் பக்கத்தில் வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனை கூப்பிடுவாங்க பாருங்க. நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த லென் இருக்கா இல்லையா, அவளை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கத்தில் ஏதோ பெணாத்திட்டு இருக்கா. நம்ம லென்னோட அம்மா தான் வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஏதோ ஒரு கெட்ட கனவு, அதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைம்மா, ஐம் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு லின் சொன்னதும் அவங்க அம்மா ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. அவங்க அம்மா போன உடனே லின் பார்த்தீங்கன்னா அவளோட ஹேண்ட்பேக்லேருந்து டேப்லெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவகிட்ட அந்த டேப்லெட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் அவங்க அம்மா கிட்டேருந்து அதை மறைக்கிறா, அதை சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா போகிறா. ஆப்போசிட்டில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட பயந்து பயந்து தான் பேசிகிட்டு இருக்கா இவ. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹீயும் அந்த குவின்னுங்கிற அந்த பொண்ணுமே வந்துட்டு சீரியஸாகவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எதுவும் செட் ஆகாது, ஹீ வந்து என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவனோட கம்பெனியை விட்டு கூட என்னை போக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிறா. பதிலுக்கு அவங்க அம்மா, நீ எதுக்கு தான் லாய்க்கு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, ஏன் இப்படி பண்ணுற, இங்கே பாரு உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லாமே நீ தான், ஆனால் நீ என்னென்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிற, ஹீயை கூடவா உன்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்கம்மா, என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு குடுகுடுன்னு அவன் மேலே ஓடிடுறா. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீயை தான் காட்டுறாங்க. மிஸ்டர் ஹீக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது, அவரோட ஆன்ட்டிக்கிட்டேருந்து தான் கால் வருது. இதை மாதிரி வந்துட்டு நம்ம ஹீ வந்து லீனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அவங்க கால் பண்ணுறாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. இந்த டைமில் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹீயோட வீட்டில் தான் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நமக்கு இன்னுமே வந்திருப்பாங்க, இந்த பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்ம குவீனை அழைச்சிட்டு வெளியில் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம குவீன் கிட்டே, நீ வந்து ஜாவோ அண்ட் ஹீ இவங்க 2 பேரையும் விட்டு தயவு செஞ்சு போயிடு, நீ போனால் தான் அவங்க 2 பேர் லைஃப் நல்லாயிருக்கும், ஹீயோட கனவு எல்லாமே இந்த பிஸ்னஸ் தான், இந்த பிரேஸ்லெட் ப்ராஜெக்ட் தான், ஆனால் உன்னால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுமோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நீ சரியான பேக்ரவுண்ட்லேருந்து கூட வரல, ஹீயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த பேக்ரவுண்டில் லின்னுக்கு தான் இருக்குது, உனக்கு கண்டிப்பாக கிடையாது, உனக்கும் ஹீயோட ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம குவீன் வந்துட்டு, இல்லை அதெல்லாம் கிடையாது, என்னால் எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம குவீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிஸ்டர் ஹீ வந்துடுறாரு. வந்துட்டு, ஆன்ட்டி நீங்கள் இதுமாரி பண்ணக்கூடாது, ஏன் குவீனை அழிச்சிட்டு வந்துட்டு இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, என்னோட பர்சனல் லைஃப் வேறு, என்னோட பிஸ்னஸ் வேறு, குவீனால் என்னோட பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, என்னோட பிஸ்னஸை நான் எப்போவுமே கரெக்டாக ரன் பண்ணுவேன், பெஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவேன், ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் குவீன் கிட்டே இதுமாரி குவீன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பேசாதீங்க ப்ளீஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்க, எங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே நீங்கள் வராதிங்க, நான் குவீனை தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு நம்ம குவீனோட கையை பார்த்திங்கன்னா பிடிச்சி, குவீன் வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குவீனை வந்து வெளியில் அழைச்சிட்டு போகிறாரு. ஆன்ட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களால எதுவுமே சொல்லவே முடியல, ஏன்னா வந்துட்டு ஹீ வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆன்ட்டியால் எதுவுமே சொல்ல முடியல. நம்ம குவீனுமே கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக ஆன்ட்டி கிட்ட பார்த்திங்கன்னா அது சொல்லிட்டு தான் போகிறாங்க. வெளியில் வந்ததுமே மிஸ்டர் ஹீ வந்து நம்ம குவீன் கிட்ட, ஆன்ட்டி உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாங்க அப்படின்னா அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை,
பிரச்சனை இல்லை, அவங்க என்ன புரிஞ்சுக்கல அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனும் பார்த்திங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. எதனாலனா மிஸ்டர் ஹீ நம்ம குவீனுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார் இல்லையா, அதனால் நம்ம குவீன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ வந்துட்டு நம்ம குவீனோட கையை பிடிச்சி நிறுத்துறாரு. நிறுத்திட்டு நம்ம குவீனோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. நம்ம குவீன் இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால தானே கான்ட்ராக்டோட சைன் பண்ணாமல் இருந்தாங்க. நம்ம குவீனுக்கு இதை கேட்டதும் ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. அப்பா ஒரு வழியாக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பிறந்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் யார்கிட்டையும் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதில்லை, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இவ்வளோ டிலே ஆச்சு. நீ தயவு செஞ்சு வேறு எதுவும் நினச்சிக்காத. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நிறைய என்னை மாற்றிக்க வேண்டியது இருக்குது, என்னை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, உனக்காக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம குவீனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம குவீனுக்கு ரொம்பவே ஹாப்பி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபேங் இருக்கான் இல்லையா, ஃபேங்கை தான் காட்டுறாங்க. அவனோட வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து நின்றுட்டு ஹார்ன் அடிச்சிட்ருக்காங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேங்கும் பார்த்திங்கன்னா அந்த கார் கிட்டே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, உள்ளே பார்த்திங்கன்னா லின்னா உட்காந்துருக்கா. ஃபேங் போயிட்டு லின் கிட்ட, லின் நீயா, நீ இங்கே என் வீட்டுக்கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்கிட்ட டேப்லெட் தீர்ந்துடுச்சு, எனக்கு டேப்லெட் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்கிட்ட டேப்லெட்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் தர மாட்டேன், ஏன்னா நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ண மாட்டேன், எதுவுமே ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்காமல் உனக்கு டேப்லெட் மட்டும் எப்படி நான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் பார்த்திங்கன்னா தர மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் லின் பார்த்திங்கன்னா இல்லை நாளைக்கு நான் உன்னோட கிளினிக்கு வரேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வேணாம், டேப்லெட் மட்டும் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா வந்து போயிடுறா. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேஸ்லாம் கவர் பண்ணிக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு அவள் பார்த்திங்கன்னா பயந்து நம்ம ஃபேங்கோட கிளினிக்கு பார்த்திங்கன்னா வந்துடுறா. லின் நீ பயப்படாமல் வரலாம், என்னோடய ரூமில் எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது, வா அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லின்னுமே பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துட்டு சீக்கிரம் எனக்கு டேப்லெட் கொடு, மெடிசன் வேணும் எனக்கு அர்ஜென்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஆனால் அந்த ஃபேங் பார்த்திங்கன்னா வந்துட்டு இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நீ முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்துட்டு மெடிசன் தரேன், அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக வந்து லீகலாக தான் நான் தருவேன், இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவளும் பார்த்திங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டே இல்லை நான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனாலும் இவன் பார்த்திங்கன்னா நான் சைக்காட்ரிஸ்ட்டு, ட்ரக் டீலர் கிடையாது, நீ கேட்கும்போதெல்லாம் என்னால் வந்து உனக்கு வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்க முடியாது, ஒழுங்காக ஃபார்ம் ஃபில் பண்ணு அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். வேறு வழி இல்லாமல் இவளுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுறா. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே மருந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் உனக்கு நான் கொடுக்குற லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் உனக்கு கொடுக்காம நான் கொடுக்க போகிறது கிடையாது, உன்னோட கண்டிஷன் போக போக ஒஸ்ட் ஆகிட்டுருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் பாக்ஸையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொடுத்துட்றான். அடுத்ததான் நம்ம குவீனை தான் காட்டுறாங்க. நம்ம குவீன் பார்த்திங்கன்னா வந்துட்டு மிஸ்டர் ஹீ கிட்டே வந்துட்டு மிஸ்டர் ஹீ உங்களோட மொபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீயோட ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட வீசாட்டில் வந்துட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து என்னோட பிக்சர் தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் வந்துட்டு வால்பேப்பராக கூட நம்ம 2 பேரோட இந்த பிக்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செல்ஃபிலாம் எடுத்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க, செட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபோட்டோஸ் எல்லாம். மிஸ்டர் ஹீமே பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு சரி ஓகே உன்னோட ஃபோனையும் கூட நானும் சேஞ்ச் பண்ணோம்ல அப்படின்னு சொன்னது, பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீனையுமே பார்த்திங்கன்னா அவங்களோட மொபைலை வந்து மிஸ்டர் ஹீ கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த டைமில் நம்ம குவீனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பர்சனோட ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு நீ ஹீ எல்லாம் கழட்டி விட்டுரு, இந்த பையனை லவ் பண்ணி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ கேட்பார். இல்லை சும்மா என் ஃப்ரெண்டு சும்மா இது பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் என்ன நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவீன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம குவீனோட மொபைலில் இருக்கிற அத்தனை காண்டாக்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு மெசேஜ் அனுப்பிடுறாரு, இதுமாதிரி குவீன் வந்து கமிட் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டேவே நம்ம குவீனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்களே அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. நானும் குவீனும் வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்கோம், டேட்டிங் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா எல்லோரும் முடியும் நம்ம குவீனுக்கு கணத்தில் கிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ரூபி கூட அங்கே தான் இருக்கா. எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்ம ஏதாவது கேம் ப்ளே பண்ணலாம், ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம், ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து விளையாடும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குவீன் தான் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதும் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம குவீனோட ஃப்ரெண்டு ஒருத்தி என்ன சொல்கிறா அப்படின்னா, இது வந்து ஒரு ரொமான்டிக்கான லைனு, இந்த லைனை வந்துட்டு மிஸ்டர் ஹீ வந்து நம்ம குவீன் கிட்ட படித்து காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ரொமான்டிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் ஹீ என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அப்படியே அதில் எழுதியிருக்கிறத அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம குவீன் கிட்ட அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாமல் அந்த டைலாக் ரொமான்டிக் டைலாகை வந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம குவீனுக்கு அடைச்ச என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ஃபோக் ஸ்பூனை எடுத்துகிட்டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க நம்ம குவீன் மிஸ்டர் ஹீயை பார்த்து. உடனே சரி ஓகே நம்ம அடுத்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஹீ இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கொஷின் கேட்குறாரு. ஓகே
இப்போ வந்து ஆற்றுல வந்து நான் விழுந்துட்டேன், அப்புறம் வந்துட்டு ஃபேங் விழுந்துட்டான். 2 பேரில் யாரை நீ ஃபஸ்ட்டு காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் 2 பேரையுமே காப்பாற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கே நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம குயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு நீ பதில் சொல்லலை, இன்னொரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போயிலேருந்து என்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி மிஸ்டர் ஹீ கேட்குறாரு. ஆனால் பதிலுக்கு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எப்போயிலேருந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போயிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதிலே சொல்ல மாட்டாங்க. சரி சரி, வேறு டாபிக் பண்ணலாம், வேறு ஏதாவது கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு நம்ம குயினோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸ் எடுத்து கொடுத்துட்டு, இதில் இங்கே 2 பேரும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குயின் பார்த்திங்கன்னா சீட்டிங் பண்ணிடுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பாதிலேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் எல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குயின் நிறையவே ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. அதனால் மிஸ்டர் ஹீ தான் வந்துட்டு நம்ம குயினை தாங்கி பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களாம் பார்த்து சேஃபாக போங்க வீட்டுக்கு, நான் வந்து குயினை பார்த்துக்கிறேன், நான் வீட்டுக்கு குயினை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம குயினை வந்துட்டு அவங்க முதுகில் வந்து உப்பு மூட்டை மாதிரி தூக்கிக்கிட்டு அவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டேவே நம்ம குயின் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ கிட்ட, ஆன்ட்டிக்கு எதனால் என்னை பிடிக்கல, அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும், சரி சொல்லுங்கள் ஆன்ட்டிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு எப்போவுமே கம்பெனின்னு தான் இருப்பாங்க, பிஸ்னஸ் தான் இருப்பாங்க, எப்போவுமே கம்பெனி வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் என்ன ஜாவோலாம் பிடிக்கும். அப்புறம் ஆன்ட்டி வந்து சில டைம் ஃப்ரீயான டைமில் வந்துட்டு கல்ஃப் விளையாடுவாங்க, அவங்களுக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ சொல்லுவாங்க. இது கல்ஃப் கேம் பிடிக்குமா ஆன்ட்டிக்கு? அப்போ ஓகே, நான் அதை கற்றுக்கிட்டு ஆன்ட்டி முன்னாடி விளையாண்டு காமிச்சு அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறேன், அவங்களுக்காக நான் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா அந்த கல்ஃப் விளையாடுறதுக்கான அந்த திங்ஸ், அப்புறம் நிறைய புக்ஸ், அந்த பற்றின புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. மிஸ்டர் ஹீ பார்த்துட்டு கேட்குறாரு, என்னாச்சு, என்ன கல்ஃப் ஷாப்பா நீ ஓப்பன் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் ஓப்பன் தான் பண்ண போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனி டைம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை பற்றி. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றத கூட அவங்க மறந்துட்டாங்க. வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க, சாப்பிடல, கையில் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. மிஸ்டர் ஹீ சாப்பாடு எடுத்து காட்டுறாரு. ஆனால் நம்ம குயினுக்கு புரியல. என்ன, நான் சாப்பாடெலாம் கரெக்டாக தானே செஞ்சுருக்கேன், காரெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், சும்மா ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்காதிங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருக்காங்க. சாப்பிட்ணுங்கிற விஷயத்தையும் அவங்க மறந்துட்டாங்க சுத்தமாக. நம்ம மிஸ்டர் ஹீக்கு தான் ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கும்போது கூட அவங்க படித்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு உளறிக்கிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீ தான் வந்து பார்த்துட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம குயினுக்கு போற்றி விடுறாங்க. அந்த டைமில் நம்ம குயின் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீயோட மூக்கிலே ஒரே குத்திட்டு அவங்க பார்த்திங்கன்னா கல்ஃப் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குயினை மிஸ்டர் ஹீயை போட்டு அடிச்சிடுறாங்க. மிஸ்டர் ஹீயுமே பார்த்திங்கன்னா பெட்டில் உருண்டு விழுந்துடுறாரு. போச்சுடா, என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ வந்து உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் டைமே நம்ம குயின் பார்த்திங்கன்னா வீட்டில் நடு ஹாலில் பார்த்திங்கன்னா வந்துட்டு விளையாண்டுட்ருக்காங்க, குல்ஃப் விளையாண்டுட்டு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கரெக்டாக மிஸ்டர் ஹீ வரத்துக்கும் நம்ம குயின் வந்து மிஸ்டர் ஹீ மேலே ஒரு பால் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் மிஸ்டர் ஹீ வந்து கேட்ச் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு நம்ம குயினை பார்க்கும்போது நம்ம குயின் பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இதுக்கப்புறம் எதுவும் சரி வராது, உன்னை வந்துட்டு நான் வந்துட்டு கிரவுண்டுக்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம குயினை அழைச்சிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அவர் வந்து நானே உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா நம்ம குயினுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி தான் பிடிக்கணும், இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா வந்து ஷோல்டர் எப்படி வைக்கணும் அப்படி இப்படின்னு வந்துட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வேணுமே பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் மிஸ்டர் ஹீ சொல்லிட்டுருக்காரு, ஆன்ட்டி கூட இந்த கிளப்புக்கு தான் அடிக்கடி விளையாட வருவாங்க, நீயும் இங்கேயே வந்து ப்ளே பண்ண, இனிமேல் நீ விளையாடுறது கூட ஆன்ட்டி பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா நம்ம குயின் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நம்ம குயின் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ சொல்கிறத கேட்காம அவங்க பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீயோட கண்ணத்துலேயே பார்த்திங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஹீயுமே, என்ன உனக்கு குல்ஃப் விளையாடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை போலியே, உனக்கு ஏன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அதை சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் இதுதான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் அங்கேருந்து ஓட பார்ப்பாங்க. ஆனால் மிஸ்டர் ஹீ நம்ம குயினோட கையை பிடிச்சி எடுத்துட்டு அவர் பார்த்திங்கன்னா நம்ம குயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். உடனே நம்ம குயின் பார்த்திங்கன்னா, மிஸ்டர் ஹீ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுற்றி பாருங்கள், நம்மளை சுற்றி ஆளுங்களாம் இருக்காங்க, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீயுமே வேடிக்கை பார்த்துட்ருப்பாரு. இந்த டைமில் அவர் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா அந்த கால் வரும். கம்பெனிலேருந்து இம்பார்ட்டண்டான ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் மீட்டிங்காக கால் பண்ணியிருக்காங்க. நம்ம மிஸ்டர் ஹீயுமே பார்த்திங்கன்னா, குயின் எனக்கு அர்ஜென்ட்டாக கம்பெனிக்கு போய் ஆகணும், நீ வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நீ வந்து முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ண, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம குயின் கிட்ட சொல்லிட்டு, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு கிஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம குயினுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்காங்க, கற்றுட்ருக்காங்க குல்ஃப் விளையாடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மிஸ்டர் ஹீ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்துடுறாரு. ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லின் இருக்கா இல்லையா, அவளை தான் மிஸ்டர் ஹீ வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லிட்டார்ல, அவரை லின்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டார் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்பவே ட்ரஸ்டடாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், நிறைய மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லின் இந்த கம்பெனி விட்டு போனதும் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த கம்பெனிக்கு வந்து லின்னோட கம்பெனியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லின் போனதுக்கப்புறம் நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து போயிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சரி ஓகே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா அந்த குல்ஃப் விளையாடுற அந்த கிளப் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆன்ட்டி வந்துட்டு நைட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கார் டிரைவர் இருப்பார் இல்லையா, அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஆன்ட்டியை வந்து மீட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இதுமாரி அன்றைக்கி நீங்கள் காசு கம்மியாக கொடுத்தீங்க, நானும் அப்படியே ஓடிட்டேன், ஒரு பையன் என்னை பார்த்ததில்ல, இப்போ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆன்ட்டியுமே பார்த்திங்கன்னா இப்போ என் கையில் காசு இல்லை, நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு வேணும் வந்துட்டு ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. அவங்க கரெக்டாக பார்த்துறாங்க, ஏன்னா இந்த பர்சனை நம்ம ஆன்ட்டிக்கிட்டே ஏதோ பண்ணிகிட்ருக்கானே, அப்படின்னா காசு திருட வந்திருக்கானோ, காசு பிடுங்க வந்திருக்கானோ, திருட்டு பைய போலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணும் பார்த்திங்கன்னா ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஓடி வந்துட்டுருக்காங்க. ஓடி வந்துட்டு அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்திங்கன்னா போட்டு மண்டையிலே 2 அடி அடின்னு அடிச்சுட்டு, ஆன்ட்டி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, உங்ககிட்ட பணத்தை எதையாவது பிடுங்கிட்டானா அவன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா ஆன்ட்டியை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. இந்த டைமில் அந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓ நீ தான் ஹீயோட ஒய்ஃபா, நீங்கள் தானே மிஸ்ஸஸ் ஹீ, உங்கள் புருஷன் தான் வந்து கல்ப்ரிட்டே, உங்கள் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணமே, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்லிவிட்டு அவன் ஓடிடுவான். அவனே வந்துட்டு நம்ம குயின் வந்துட்டு, ஆன்ட்டி என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சேஃப் தானே, ஆமாம் இவன் தானே அந்த டிரைவர், அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்தது, அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே இந்த டிரைவர் இவன் தானே, இவனை தான் ஹீ வந்து தேடிட்டு இருந்தார், இருங்க நான் அவனை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா வந்து ஓடி பிடிக்க போவாங்க. ஆனால் வந்துட்டு ஆன்ட்டி வந்து தடுத்துருவாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே உட்காந்துட்டு ஆன்ட்டி நம்ம குயின் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார் டிரைவர் இவன் தான், ஆனால் வந்து அன்றைக்கி கார் வந்து ட்ரைவ் பண்ணது இவன் கிடையாது, இந்த உண்மை வெளியில் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவனுக்கு காசு கொடுத்து வந்துட்டு இவனை மறைய வைக்க பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நமக்கு வேணுக்கா ஒன்றுமே புரியல, ஏன் ஆன்ட்டி ஏன் நீங்கள் பணம் கொடுக்கணும், என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து கேட்டுட்ருப்பாங்க. கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது கார் ட்ரைவ் பண்ணது இவன் கிடையாது, ஹீ தான் காரை ட்ரைவ் பண்ணது, ஆனால் தலையில் அடிப்பட்டதுனால ஹீ வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டான், அவன் வந்து இந்த டிரைவர் தான் கார் ட்ரைவ் பண்ணதான் அவன் நினச்சிட்ருக்கான், இப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறதே அவன் மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம குயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹீ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு குயினுக்கு கால் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து கம்பெனியில் என்ன வேலை முடியலை, அதனால நம்ம குயினுக்கு கால் பண்ணுறாரு, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறதுக்காக. ஆனால் நம்ம குயின் வந்து காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்ட்டி கிட்ட வந்துட்டு எகெயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. எகெயின் ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஹீயோட லைஃப்பை விட்டு போயிடுமா, புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆன்ட்டி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் என்ன வந்து ஹீயோட லைஃப்பை விட்டு போக சொல்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் வந்து சோகமாக கேட்பாங்க. உனக்கே தெரியும்ல அந்த கார் ஆக்சிடென்ட், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்லேருந்து ஒரு சின்ன பையனை காப்பாற்றின, அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அவங்க இதேமாரி ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும், அந்த காரோட மிரரை வந்து உடச்சி ஒரு சின்ன பையனை காப்பாற்றினது, இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த காரில் இருந்த எல்லாருமே இறந்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம குயின் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம மிஸ்டர் ஹீ மட்டும் பார்த்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம குயினுக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீக்கு வந்து இது எல்லாமே மறந்துடுச்சு, அந்த டைமில் மட்டும் என்ன நடந்துங்கிறே மறந்துடுச்சு, ஆனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போலாம் வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன்று அவன் தேடிட்டு இருக்கான், இந்த உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, தன்னோட அண்ணனையே தான் கொண்டு இருக்கோம், அண்ணன் ஒய்ஃபை கொண்டு இருக்கோன்னு தெரிஞ்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிடுறாங்க. நம்ம குயின் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாவோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, அம்மா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜாவோலாம் தூங்க வச்சிடுறாங்க. ஸ்ரீமி வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்ணுறாரு. நம்ம குயின் வந்துட்டு ஜாவோ பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குயின் பார்த்திங்கன்னா ஜாவோலாம் தூங்க வச்சுட்டு மிஸ்டர் ஹீயை பார்க்குறதுக்காக போகும்போது அவர் பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸ் ரூம்லேயே பார்த்திங்கன்னா ஷோஃபாவில் ரொம்ப டயர்டாக வந்து படுத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஏதோ புலம்பிக்கிட்டே இருப்பார். நம்ம குயின் வந்ததுமே, ஹே குயின் வந்துட்டியா, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ வந்துட்டு நம்ம குயினை வந்து அவருக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாரு. நம்ம குயின் வந்துட்டு, என்ன மிஸ்டர் ஹீ ரொம்பவே டயர்டாக இருக்கீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு ஏதோ கனவுமா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ சொல்லிட்டுருக்காரு. இப்போல்லாம் அடிக்கடி என்னோட அண்ணன் என்னோட கனவில் வராரு, முன்னெல்லாம் அப்படி கிடையாது, ஏதோ கனவில் வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மிஸ்டர் ஹீ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த டைமில் நம்ம குயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் அண்ணனை ரொம்பவே பிடிக்குமா, அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மிஸ்டர் ஹீமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வந்து 5 வயசு இருக்கும்போதே என்னோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்னோட அண்ணன் தான் என்னை பார்த்துக்கிட்டான், எனக்கு எல்லாமே அவன் தான், எனக்கு இந்த பிஸ்னஸ் இதிலெல்லாம் வந்துட்டு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் என் அண்ணன் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அவன் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டான், எல்லா கஷ்டத்தையும் அவன் தாங்கிக்கிட்டான். என்னை வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட பேசி சப்போர்ட் பண்ணி, எனக்காக சப்போர்ட் பண்ணி என்னை அப்ராடுக்கு அனுப்பி படிக்கலாம் வச்சுட்டு இருந்தான் என்னோட அண்ணன். எனக்கு என்ன விருப்பமோ
அதை மட்டும்தான் அவன் செஞ்சுட்டு இருந்தான். கம்பெனி எல்லாத்தையுமே அவனே பார்த்துக்கிட்டான். அவனும் அப்பாவுமே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்ராட் போயிட்டு மேஜர் படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என் அண்ணன் தான் பார்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் நான் வரும்போது என் அண்ணனுமே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இப்போ கம்பெனியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் இந்த கம்பெனியை பெஸ்ட்டாக கொண்டு போகணும். ஏன்னா என்னோட அண்ணனோட ஆசையே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹீ சோகமாக சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஆறுதலாக வந்துட்டு மிஸ்டர் ஹீயோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறாங்க. இந்த டைமில் மிஸ்டர் ஹீ பார்த்திங்கன்னா நம்ம குவீன் கிட்ட அவரோட கனவுல அடிக்கடி ஒரு பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பார் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குறாரு. நம்ம குவீனுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிஸ்டர் ஹீ சொல்கிறாரு, இதுமாரி என் கனவுல அடிக்கடி இந்த பொண்ணு வரும். அதனால தான் இந்த பொண்ணு நிஜத்தில் இருக்காளான்னு நான் தேடினேன். ஆனால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை லவ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் நான் தேடலை. ஏதோ ஒன்று எனக்கு தேடணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணை தேட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம குவீன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் தான் அது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. சரி ஓகே, மிஸ்டர் ஹீக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டுருக்கு போலையே. அந்த ஆக்சிடென்ட் நடந்தது மட்டும் மிஸ்டர் ஹீக்கு ஞாபகம் வரக்கூடாது. அப்படி ஞாபகம் வந்துச்சா தன்னோட அண்ணி அவரே கொன்று இருக்காருங்கிறது அவருக்கு தெரிய வரக்கூடாது. இதுக்கப்புறம் மிஸ்டர் ஹீயோட லைஃப்பை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா வந்து முடிவு பண்ணுறாங்க. அவங்க கண்ணெல்லாம் ரொம்பவே கலங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.